தமிழரசி அரிய தமிழில் ஒரு துளி. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நீங்க பிளே ஸ்கூல், ப்ரீ ஸ்கூல், டே கேர் வச்சிருக்கீங்களா? உங்க ஸ்கூலுக்கான வெப்சைட் வேணும்னு ஆசைப்படுறீங்களா? அது எப்படி ஆரம்பிக்கிறது, அதுக்கு எவ்வளவு செலவாகும், இது போல உங்ககிட்ட நிறைய கேள்விகள் இருக்கா? அப்ப மறக்காம உங்க தமிழரசிய காண்டாக்ட் பண்ணுங்க. உங்களுக்கான தரமான வெப்சைட் டிசைன், டெவலப்மெண்ட், மெயின்டெனன்ஸ் எல்லாமே நாங்க உங்களுக்காக பண்றோம். உங்க பிராண்ட்ல வெப்சைட் வேணுமா? இப்பவே கால் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி. வாங்க நம்ம இப்ப வீடியோக்குள்ள போகலாம். அம்மா அம்மா, எனக்கு தூக்கமே வரலமா, ஒரு கதை சொல்றீங்களா? சரி புவன், உனக்கு ஒரு அழகான கதை ஒண்ணு சொல்றேன். ஒரு அழகான காட்டுல முயல் ஒன்று இருந்ததாம். அந்த முயல் எப்போதுமே வேகமா ஓடுமா. அப்படியா? ஆமா, அந்த காட்டுலயே அதுதான் ரொம்ப வேகமா ஓடுமா. அதனால அந்த முயலுக்கு ரொம்ப கர்வமா இருக்குமா. நாம தான் இந்த காட்டுல வேகமா ஓடக்கூடிய விலங்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லார்கிட்டயும் சொல்லிக்கிட்டு இருக்குமா. அப்ப அது போற வழியில ஒரு ஆமை ரொம்ப மெதுவா நகர்ந்து போயிட்டு இருந்ததாம். ஆமை எப்போதுமே எப்படி போகும்? ரொம்ப மெதுவா போகும். அதேதான், அது ரொம்ப மெதுவா நகர்ந்து அதோட வீட்டுக்கு போயிட்டு இருந்ததாம். இத பார்த்து முயல் என்ன பண்ணுச்சு தெரியுமா? என்ன பண்ணிச்சு? ஆமைய போய் கிண்டல் பண்ணிச்சு. ஆமையாரே, நீ இப்படியே மெதுவா போனா எப்ப உன் வீட்டுக்கு போய் சேருவ? என்ன மாதிரி வேகமா ஓட கத்துக்கோ அப்படின்னு சொல்லிச்சான். அப்படியா? ஆமா, ஆனா ஆமை எந்த பதிலும் சொல்லலையாம். மெதுவா அதோட வேலைய பார்த்துட்டு நகர்ந்து போயிட்டு இருந்ததாம். முயல் வேகமா ஓடி போயிட்டு இருந்ததாம். அடுத்த நாளும் ஆமைய பார்த்து கிண்டல் பண்ணிச்சான். நீ இப்பயும் மெதுவாதான் நகர்ந்து போயிட்டு இருக்கியா? இன்னும் நீ வீட்டுக்கு போய் சேரலையா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணிச்சான். அப்படியா? ஆமா, அதுக்கப்புறம் சொல்லிச்சான், என்னோட நீ போட்டிக்கு வரியா? யாரு வேகமா ஓடுறாங்கன்னு பாக்கலாம் அப்படின்னு சொல்லிச்சான். அந்த ஆமை என்ன சொல்லிச்சு? ஆமை இதோட கர்வத்தை எப்படியாவது அடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு ஒத்துக்குச்சு. அப்படியா? ஆமா, அந்த காடே பரபரப்பா ஆயிடுச்சு. முயலுக்கும் ஆமைக்கும் ஓட்டப்பந்தயம் நடக்க போகுது. இதுல யாரு ஜெயிக்க போறாங்க? எப்படினாலும் முயல் தான் ஜெயிக்கும், ஏன்னா அது வேகமா ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கூடி நின்னு வேடிக்கை பார்த்தாங்க. அப்ப முயலுக்கும் ஆமைக்கும் பந்தயம் ஆரம்பிச்சது. முயல் கோட்ல இருந்து வேகமா ஓட ஆரம்பிச்சது. ஆமை மெதுவா நகர்ந்து போயிட்டு இருந்தது. இத பார்த்த முயலுக்கு எப்படியும் ஆமை தோத்துதான் போக போகுது, மெதுவா வர்றதுக்குள்ள நம்ம கொஞ்ச நேரம் ஓய்வெடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மரத்தடியில நல்லா ஓய்வெடுத்து தூங்கிட்டு இருந்தது. அப்படியா? ஆமா, ஆமா அதோட முயற்சியை கைவிடாம மெதுவா நகர்ந்து 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 அதோட பாதையில வந்துகிட்டே இருந்ததாம். அதுக்கப்புறமா அந்த மரத்தையும் தாண்டி அந்த ஆமை போயிட்டு இருந்ததாம். திடுக்குன்னு முயலுக்கு முழிப்பு தட்டிடுச்சான். உண்மையாவலையா? ஆமா, ஆமை எங்க இருக்குன்னு பார்த்தா ஆமை கோட்டை நோக்கி போயிட்டு இருக்கதாம். உடனே குடுகுடு குடுகுடுன்னு எப்படியாவது ஜெயிச்சணும்னு சொல்லிட்டு குடுகுடுன்னு ஓடி வந்ததாம் முயல். அச்சச்சோ, என்னாக போகுது? அதுக்குள்ள ஆமை மெதுவா மெதுவா அந்த கோட்டை மெதுவா தாண்டிடுச்சான். ஏ! அதுக்கப்புறம் ஆமை ஜெயிச்சிடுச்சான். முயல் ரொம்ப வெட்கி தலை குனிஞ்சதான். ஐயோ, இந்த ஆமை கிட்ட போய் தோத்துட்டோமே, அதுவே ரொம்ப மெதுவா தான் நடக்கும், அதுகிட்ட தோத்துட்டோமே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுச்சான். இந்த கதையின் மூலமா நாம தெரிந்து கொள்ள வேண்டிய முக்கியமான பாடம் என்ன? நாம ஓவர் கான்ஃபிடென்ட்டா இருக்க கூடாது. ரொம்ப அழகா சொன்னீங்க. முயற்சி திருவினையாக்கும். அந்த ஆமைய பார்த்தோம் இல்லையா, அது மெதுவாதான் நடக்கும்னு அதுக்கு தெரியும். இருந்தாலும் அதோட முயற்சியை கைவிடாம அது தொடர்ந்து நடந்ததாலதான் அது வெற்றி அடைய முடிஞ்சது. இது போல நாமளும் நம்முடைய முயற்சியை கைவிடக்கூடாது. சரி புவனி, இப்ப உனக்கு தூக்கம் வந்துடுச்சா? ஆமா, என் கனவுல ஆமையும் முயலும் இருக்கும். சரி, அடுத்த நல்ல கதையில நாங்க உங்களை சந்திக்கிறோம். நன்றி. நன்றி. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம குழந்தைகளுக்கு தேவையான போர்ட் புக்ஸ், ஃபிளாஷ் கார்டு, பிக்சர் புக், ரைம்ஸ் புக், கலரிங் புக், ஓரகாமி புக், ஆக்டிவிட்டி புக், டெக்ஸ்ட் புக், ரைட்டிங் புக் எல்லாமே தமிழரசி.org வெப்சைட்ல இருக்கு. நீங்க லாகின் பண்ணுங்க, ரிஜிஸ்டர் பண்ணுங்க. உங்க குழந்தைகளுக்கு தேவையான புத்தகத்தை வீட்ல இருந்தபடியே ஆர்டர் பண்ணுங்க. உங்களுடைய ஆதரவுக்கு மிக்க நன்றி.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. For more videos, please subscribe my channel. That's it.